அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டெட்டுக்காக 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2ல லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 லெசனில் நம்ம வெப்பம், மின்னியல், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், காற்று, செல், மனித உறுப்பு மண்டலங்கள், கணினியின் பாகங்கள், இந்த 7 லெசனையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த லெசன் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம 6th சயின்ஸு டேர்ம் 1க்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ பதிவில் டேர்ம் 2ல இந்த 7 லெசன் என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வெப்பத்தின் மூலங்கள் யாவை? இப்போ வெப்பம் அப்படின்னா தெரியும். வெப்பத்தின் மூலங்கள் பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸ் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் எரிதல். இப்போ நம்ம விறகு இதெல்லாம் வச்சு எரித்தோம்னா அது வெப்பம் உருவாகும். உராய்தல், இப்போ 2 கல்லை வச்சு உராய்ஞ்சோம்னது வெப்பம் உருவாகும். இதெல்லாம் பல மனிதர்கள் பார்த்திங்கன்னா தீ வேணும்னா கல்லை உரசி உராய்தல் மூலமாக வெப்பத்தை உருவாக்கினார்கள். மின்சாரம், இப்போ நம்ம அயன் பாக்ஸு, ஹீட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மின்சாரம் மூலமாக வெப்பம் உருவாகும். அப்போ வெப்பத்தின் மூலங்கள் யாவைனா சூரியன், எரிதல், உராய்தல் மற்றும் மின்சாரம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா ஜூல். வெப்ப ஆற்றலை அளக்கும் அலகு என்ன? வெப்ப ஆற்றலை அளக்கும் அலகு கலோரி ஆகும். ஒரு கலோரி என்றால் என்ன? இப்போ ஒரு கலோரின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவுக்கு பேர் தான் கலோரி. அப்போ அதாவது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை பார்த்திங்கன்னா 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த எவ்வளவு வெப்பம் தேவைப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் ஒரு கலோரி ஆகும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா கெல்வின் ஆகும். வெப்பநிலை என்றால் என்ன? வெப்பநிலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருளில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா வெப்பநிலைனா ஒரு பொருளை இயங்கும் மூலக்கூறுகள், இயக்கமுற்ற மூலக்கூறுகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது இயங்கும் மூலக்கூறுகள் தான் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன என்றதை பொறுத்து தான் வெப்பநிலை அமையும். வெப்பம் என்றால் என்ன? இப்போ ஒரு பொருளை எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதை பொறுத்து தான் வெப்பம் உருவாகும். அதனால் வெப்பநிலை வேறு, வெப்பம் வேறு. வெப்பநிலையின் மற்ற அலகுகள் யாவை? இப்போ வெப்பநிலையை பார்த்திங்கன்னா நம்ம செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற அலகால் நம்ம அளக்கலாம். நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை அளவு பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலையை எவ்வாறு அளக்கலாம்? வெப்பநிலையை பார்த்திங்கன்னா வெப்பநிலை மானிக்கொண்டு அளக்கலாம். வெப்ப தொடர்பு என்றால் என்ன? ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அதற்கு வெப்ப தொடர்பு. இப்போ ஒரு டீ டம்ளரை நம்ம பிடிக்கிறோம், அது ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வச்சுக்க நம்ம அதனால் பிடிக்க முடியாது. அதுதான் என்னது, ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அதுக்கு வெப்ப தொடர்பு. டீ டம்ளர் சூடாக இருந்தால் நம்ம என்ன கீழே வச்சுருவோம், அது நம்மளை அந்த ஹீட்டு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு பேர் வெப்ப தொடர்புன்னு பேர். வெப்ப சமநிலை என்றால் என்ன? அதாவது இப்போ நம்ம இரண்டும் சமமாக இருந்தால் அந்த ஒரு பொருளோட வெப்ப சமநிலையும் மற்றொரு பொருளோட வெப்பச்சமநிலையும் சமமாக இருந்தால் வெப்ப சமநிலை எனப்படும். அதாவது இப்போ அந்த டீ டம்ளர் கரெக்டான இதாக இருந்தால் நம்ம எடுத்து குடிக்கிறோம், அதுக்கு பேர் வெப்ப சமநிலை. பொருட்கள் வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகிறது? இப்போ பொருட்கள் வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருள் விரிவடைகிறது. பொருள்கள் குளிர்விக்கும் பொழுது என்ன ஆகிறது? பொருள்கள் குளிர்விக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது சுருங்குகிறது. இதை பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நீள் விரிவுன்னு சொல்லுவோம். அதே ஒரு பருமனில் ஏற்படும் அதிகரிப்பை நம்ம என்ன சொல்லுவோம், பரும விரிவுன்னு சொல்லுவோம். ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் எதனாலானது? இப்போ பார்த்திங்கன்னா சமையலறை, கிச்சனில், இதே லேபில் இதிலெல்லாம் பார்க்குற கண்ணாடி பொருட்கள் பார்த்திங்கன்னா போரோசிலிகேட் அப்படிங்கிற பொருளானது. அதை என்னென்னு சொல்லுவோம், பைரக்ஸ் கண்ணாடி. இது ஓரளவுக்கு விரிவடையும், ஃபுல்லாக விரிவடைஞ்சுன்னா என்ன ஆகும், உடஞ்சிடும். அதனால் இந்த போரோசிலிகேட் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்களில் உள்ளது. வெப்ப விரிவடைதலின் பயன்பாடுகள் யாவை? இப்போ நம்ம வெப்பம் விரிவடைதலில் நிறையா பொருட்கள் சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இப்போ மாட்டு வண்டி சக்கரத்துக்கு மேலே வர இரும்பு விளையம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெப்பம் விரிவடைதலின் பயன்பாடுகள் ஆகும். வெப்ப விரிவடைதலின் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு உதாரணமாக, அதாவது இப்போது வெப்பம் இதாச்சுன்னா அது விரிவடையும், அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன சொல்லுவோம்னா தண்டவாளத்திற்கு இடையே உள்ள இடைவெளியை சொல்லுவோம். அதே மேம்பால கான்கிரீட் போடுற இடைவெளி. மின்சார கம்பி பார்த்திங்கன்னா வெப்பம் இதாக இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதே இதாக குளிர்காலத்தில் தளர்வாக இருக்கும். அதனால் மின்சார கம்பி தளர்வாக தான் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வெப்பம் விரிவடைதலுக்கு முன்னெச்சரிக்கையாக உள்ள உதாரணங்கள். தண்டவாள இடைவெளி, மேம்பால கான்கிரீட் இடைவெளி, மின்சார கம்பி தளர்வாக போடுறது, இதெல்லாம் வெப்ப விரிவடைதலின் முன்னெச்சரிக்கை.
ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது என்னாகிறது? இப்போ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். மூலக்கூறுகள் இல்லைன்னா அணுக்கள் வந்து வேகமாக நகரத் தொடங்கும். இது வந்து புக் பேக் கொஸ்டினில் பொறுத்துக. வெப்பம்னா என்ன சொல்லுவோம்? அது அலகு ஜூல். வெப்பநிலையில் வந்து எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா கெல்வின். வெப்ப சமநிலை அதாவது வெப்ப பரிமாற்றம், ரெண்டு இது சேமாக இருக்கும், அதனால் வெப்ப பரிமாற்றம் இல்லை தான் வெப்ப சமநிலை. பனிக்கட்டிக்கு வந்து 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீரோட இது வெப்பநிலை பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். இதோட பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லெசன் 1 முடிஞ்சது. லெசன் 2ல் பார்த்திங்கன்னா மின்னியல் அதாவது மின்சாரம், அதாவது பருவம் 2 அலகு 2ல் மின்னியல்னு என்னென்னு பார்க்கலாம். மின் மூலங்கள் யாவை? இப்போ மின்சாரம் நம்ம எதிலிருந்து நம்மளுக்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நீர்மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், இதெல்லாம் நிலக்கரி இதெல்லாம் பயன்படுத்தி அனல் மின் நிலையங்கள், காற்றாலைகள், விண்ட் மில்ஸ், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மின்சாரம் நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்தது அணுமின் நிலையங்கள், அணுக்களை உடைச்சு நம்மளுக்கு மின்சாரம், அணுமின் நிலையங்கள். அதே மாதிரி சோலார், இதில் வந்து சூரிய மின்கலங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மின் மூலங்களாகும். நீர்மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், காற்றாலைகள், அணுமின் நிலையங்கள், சூரிய மின்கலங்கள். தமிழகத்தில் உள்ள முக்கிய மின் நிலையங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையங்கள் பார்த்திங்கன்னா என்னது, நிலக்கரி பயன்படுத்தி நெய்வேலி மற்றும் எண்ணூரில் இருக்குது. நீர்மின் நிலையங்கள் மேட்டூர், பாபநாசம், இதெல்லாம் வந்து நீர்மின் நிலையங்களுக்கு எடுத்துக்காட்டு. அதே அணுமின் நிலையங்கள் பார்த்திங்கன்னா கல்பாக்கம், கூடங்குளம், இதெல்லாம் வந்து அணுமின் நிலையங்கள். காற்றாலைகள்னால் ஆரல்வாய்மொழி, கயத்தாறு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றாலைகளுக்கு உதாரணங்களும். இதெல்லாம் வந்து தமிழகத்தில் உள்ள முக்கிய மின் நிலையங்கள் ஆகும். மின்கலன் என்றால் என்ன? மின்கலன் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவிக்கு பேர் தான் மின்கலன். மின்கலன்னா என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம பேட்டரியே எடுத்துங்களேன், செல்லு. மின்கலன்களில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மின் வாயு மற்றும் எதிர்மின் வாயு இணைஞ்சு இருக்கும். அதாவது நேர்மின் வாயு எதிர்மின் வாயு வந்து மின்கலனத்தில் இருக்கும். மின்கலத்தின் வகைகள் யாவை? இப்போ இதில் பார்த்திங்கன்னா மின்கலம் எப்படி பயன்படுதுன்னு பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதன்மை மின்கலன் மற்றும் துணை மின்கலன்கள். முதன்மை மின்கலன் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் நம்ம பயன்படுத்த முடியும். துணை மின்கலங்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், மறுபடியும் நம்ம சார்ஜ் போட்டு பயன்படுத்தலாம். இதுதான் வந்து மின்கலத்தின் வகைகள். முதன்மை மின்கலனை எத்தனை முறை பயன்படுத்த முடியும்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரே ஒரு முறை தான் அதை பயன்படுத்த முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கை கடிகாரத்தில் உள்ள செல்லு, சுவர் கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய மின்கலன்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை மின்கலன்னு பேர். துணை மின்கலனை எத்தனை முறை பயன்படுத்த முடியும்? இப்போ துணை மின்கலன்கிற என்ன பண்ணலாம், பலமுறை மின்னேற்றம் செய்து நாம் பயன்படுத்த முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா கைபேசி, இப்போ நம்ம மொபைல் இருக்கிற செல்லு, அதாவது பேட்ரி அண்டு லேப்டாப்பில் இருக்கிற பேட்ரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம மீண்டும் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வர்றது துணை மின்கலன்னு பேர். மின்கல அடுக்கு என்றால் என்ன? பல மின்கலன்களின் தொகுப்புக்கு பேர் தான் மின்கல அடுக்கு. இப்போ நம்ம டார்ச் லைட்டில் பார்த்திங்கன்னா இத்தனை 3 செல்லு போடுறோம்னா இதை என்ன சொல்லலாம், மின்கல அடுக்குன்னு. 1 செல்லு, 2 செல்லு, 3ஆவது செல்லு, இது வந்து மின்கல அடுக்குன்னு நம்ம சொல்லலாம். மின் சுற்று என்றால் என்ன? மின் சுற்று என்பது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடு பாதைக்கு தான் மின் சுற்று. இது சிம்பிளாக என்னது, 2 இருக்குன்னா நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாய்க்கு வந்து ஒரு ஒயர் போகிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம், தொடர்ச்சியான மூடிய பாதைக்கு தான் மின் சுற்றுன்னு பேர். மின் சுற்று எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? இப்போ ஒரு மின் சுற்று வேணும்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு மின்கலன் இருக்கணும், அதில் அல்லது மின்கல அடுக்கு இருக்கலாம். இது வந்து மின்னோட்டத்தை தரும் மூலம், பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இணைப்பு கம்பிகள், மின்னோட்டத்தை எடுச்செல்லாம் ஒயர் வேணும். அதாவது ஒரு மின் விளக்கு, லைட்டு, அப்புறம் இது சுவிட்சு, சாவின்னு சொல்கிற நிறுத்தம், அதாவது ஆன் செய்ய ஆஃப் பண்ண வந்து இதெல்லாம். இப்போ ஒரு மின் சுற்று வேணும்னா ஒரு மின்கலன் இருக்கணும், பேட்டரி, ஒயர் இருக்கணும், லைட் இருக்கலாம். அடுத்தது சாவி, அதாவது சுவிட்சு வந்து நிறுத்த செலுத்த சுவிட்சு தேவைப்படும். திறந்த மின் சுற்று, அதாவது திறந்த மின் சுற்று என்றால் என்ன, சாவி திறந்த நிலையில், ஆஃப் கண்டிஷன், அதாவது ஆஃபில் இருக்கிறதா நம்ம திறந்த மின் சுற்றுன்னு சொல்லுவோம். இதே மூடிய மின் சுற்றுனா சாவி மூடிய நிலையில் ஆன் கண்டிஷனில் இருந்ததுன்னா அதை மூடிய மின் சுற்று. இதை வந்து ஆப்போசிட்டில், திறந்தன்னா ஆஃபு, மூடியன்னா ஆன் கண்டிஷனில் இருக்கும். மின் சுற்றின் வகைகள், அதாவது மின் சுற்று பார்த்திங்கன்னா எளிய மின் சுற்று, தொடர் இணைப்பு மின் சுற்று, பக்க இணைப்பு மின் சுற்று 3 டைப்பாக பிரிக்கலாம். எளிய மின் சுற்றுனா ஒரு மின்கலன் இருக்கும், ஒயரு, லைட்டு, ஸ்விட்ச் இருந்தால் அது ஒரு எளிய மின் சுற்று. இதே தொடர் இணைப்பு மின் சுற்றுனா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட லைட் இருக்கலாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஒரு பேட்ரி இருக்கலாம், ஒயர் இருக்குது, ஸ்விட்ச் இருக்கும். இதில் வந்து அதாவது ஒரு லைட்டு இதாச்சுன்னா ஃபீஸ் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அனைத்தும் பழுதாயிரும். இது வந்து தொடர் இணைப்பு மின் சுற்று. இதே பக்க இணைப்பு மின் சுற்றுனா மின்கம்பிகள் இணையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்கலாம், 2-3 லைட் இருக்கலாம், ஸ்விட்ச் இருக்கும், ஒயர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஃபீஸ் போயிடுச்சுன்னா கூட என்ன ஆகும், மற்றவையெல்லாம் உபயோகப்படுத்தலாம். இது வந்து பக்க இணைப்பு மின் சுற்றுன்னு பேர் இதுக்கு. அப்போ மின் சுற்றின் வகைகள்னால் எளிய மின் சுற்று,
தொடர் இணைப்பு மின்சுற்று, பக்க இணைப்பு மின்சுற்று. தொடர் இணைப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று பழுதாச்சுன்னா அனைத்தும் பழுதாயிரும். பக்க இணைப்பில் ஒன்று பழுதானாலும் மற்றவை எரியும். வீடுகளில் உபயோகிக்கும் மின்சுற்று எது? இப்போ நம்ம வீட்டிலலாம் பயன்படுத்துகிற மின்சுற்று பார்த்திங்கன்னா பக்க இணைப்பு மின்சுற்று. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எது? இப்போ பார்த்திங்கன்னா அது தன்னோட எதிரிகட்டையிலிருந்து மற்ற இதை வந்து உணவுக்காகவும் வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் பார்த்திங்கன்னா ஈல் மீன். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை எவ்வாறு அளவிடலாம்? மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அம்மீட்டர் கொண்டு அளவிடலாம். அம்மீட்டருங்கிற மீட்டரை வச்சு நம்ம வந்து மின்சுற்றில் எவ்வளோ மின்சாரம் பாயுதுன்னு அளவிட முடியும். மின் கடத்தும் பொருட்கள் யாவை? இப்போ மின் கடத்தும் பொருள் என்ன ஆகும்? அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும். இந்த இதில் பார்த்திங்கன்னா தாமிரம், இரும்பு, அலுமினியம், நீர், நம்ம புவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னாகும்? மின்சாரத்தை தன் வழியாக கடத்தும். இது மாதிரி மின்சாரத்தை தன் வழியாக கடத்தும் பொருட்களுக்கு மின் கடத்தும் பொருட்கள் என்று பெயர். மின் கடத்தா பொருட்கள் யாவை? மின் கடத்தா பொருள்னால் தன் வழியே என்னத்தை பண்ணாது? மின்சாரத்தை கடத்தாது. இதுக்கு உதாரணங்கள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான், எபோனைட் இதையெல்லாம் என்ன பண்ணுன்னா மின்சாரத்தை தன் வழியே கடத்தாது. இதுக்கெல்லாம் பேர் தான் பார்த்திங்கன்னா மின் கடத்தா பொருட்கள். மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? இப்போ நம்ம மின் விளக்குனாவே ஞாபகம் வரவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் முறை முயற்சி செய்து தான் மின் விளக்கை நம்ம யூஸ் பண்ணுற மின் விளக்கை கண்டுபிடித்தவர். மக்கள் விஞ்ஞானி யார்? மக்கள் விஞ்ஞானி என்ற போற்றப்படுவர் மைக்கேல் பாரடே. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1791 முதல் 1867 ஆண்டு வரை. மக்களின் விஞ்ஞானி மைக்கேல் பாரடே. மைக்கேல் பாரடேவின் 2 முக்கிய கண்டுபிடிப்புகள் யாவை? இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காமல் அந்த சயின்ஸ் மேலே ஈடுபாட்டில் எல்லாம் போய் லைப்ரரியில் வேலைக்கு சேர்றாரு. அதிலிருந்து தன்னோட முயற்சி மூலயமா முன்னேறுவார். இப்போ இதில் மைக்கேல் பாரடேவின் 2 முக்கிய கண்டுபிடிப்புகள் எதுன்னு பார்த்திங்கன்னா டைனமோ கண்டுபிடிச்சாரு மற்றும் மின் மோட்டாரின் முன்மாதிரி வடிவத்தை வடிவமைச்சவரும் மைக்கேல் பாரடே தான். மைக்கேல் பாரடே யாரிடம் உதவியாளராக சேர்ந்தார்? இவர் பார்த்திங்கன்னா அம்ப்ரி டேவி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானிகிட்ட தான் மைக்கேல் பாரடே உதவியாளராக சேர்ந்தார். மின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மூடிய மின் சுற்றுக்குள் பாயும் மின்சாரத்தை நம்ம மின்னோட்டம்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லெசன் 2 முடிஞ்சது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா டேர்ம் 2ல் லெசன் 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாற்றங்களின் வகைகள். இப்போ மாற்றம்னா என்னன்னு சொல்கிறோம்? இப்போ நம்ம குழந்தையாக இருக்கோம், பெரியவங்களாகிறோம், அதே மாதிரி ஒரு விதை விதைக்கிறோம், அது வந்து செடியாக அல்லது மரமாக முளைக்குது. இது மாதிரியெல்லாம் வர்றத மாற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் இருக்குது. அதாவது மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படும் மாற்றங்கள். இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன வகைங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா மாற்றங்களில் பார்த்திங்கன்னா மெதுவான மாற்றம், வேகமான மாற்றங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படும் மாற்றங்கள். இப்போ மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள். இப்போ மெதுவான மாற்றம்னா நம்ம ஏதாவது உதாரணம் என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம நகம் வர்றது, முடி வளர்றது, பருவநிலை, விதை வந்து முளைச்சி செடியாக மரமாக மாறுறதெல்லாம் மெதுவான மாற்றங்கள்னு சொல்லுவோம். இதே வேகமான மாற்றங்கள்னால் இப்போ நம்ம ஒரு கண்ணாடி கொண்டு வர கீழே விழுந்தால் என்ன, கண்ணாடி உடையிறது, காகிதம் எரியிறது, பலூன் வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதாவது நடந்துருது. அதை வந்து என்ன சொல்லுவோம்? வேகமான மாற்றம்னு சொல்லுவோம். மீள் மற்றும் மீளா மாற்றங்கள். மீள் மாற்றம்னு என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு மாற்றத்திலிருந்து அது வேறு மாற்றத்துக்கு போனாலும் திரும்ப தன்னோட பழைய மாற்றத்துக்கே வந்ததுன்னா அது மீள் மாற்றம். மீளா மாற்றம்னா என்ன ஆகுது? ஒரு மாற்றத்திலேருந்து இன்னொரு மாற்றத்துக்கு போச்சுன்னா மறுபடியும் திரும்ப அது பழைய மாற்றத்துக்கு வராது. அதை தான் வந்து என்ன சொல்லுவோம்? மீளா மாற்றங்கள். மீள் மாற்றத்துக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ தொட்டாச்சு நீங்கள் செடியை தொடுறோம், என்ன ஆகும்? அது சுருங்கி அது கொஞ்சம் நேரத்தில் வந்து மறுபடியும் அந்த நிலைக்கே வந்துடும். அதே மாதிரி ரப்பர் வளையம், அதை நம்ம இழுத்தா எவ்வளோ நீளமாலும் இழுக்கலாம், மறுபடியும் நம்ம விட்டுட்டா என்ன ஆகும்? ஒரே மாதிரி அந்த பழைய நிலைக்கே வந்துடும். இது மாதிரி சொல்கிறத மீள் மாற்றம்னு சொல்லுவோம். இதே மீளா மாற்றங்கள், ஒரு மெழுகுவர்த்தி எரியுது, அது மறுபடியும் என்னது? பழைய நிலைக்கு வராது. அதே மாதிரி பால் என்ன ஆகுது? தயிராக மாறுது. இதை வந்து பழைய நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீளா மாற்றங்கள். இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றம். இப்போ இயற்பியல் மாற்றம்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, வேதியியல் மாற்றம் அடையாமல் இயற்பியல் பண்புகளில் மற்றும் மாற்றம் அடைஞ்சால் அதுக்கு பேர் இயற்பியல் மாற்றம். இப்போ பனிக்கட்டி உருகி நீராகுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது? இயற்பியல் பண்பில் மட்டும்தான் மாற்றம் அடைஞ்சிருக்கும், வேதியியல் மாற்றம் அடைஞ்சிருக்காது. இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவோம். பதங்கமாதலுக்கு உதாரணம் கொடு. பதங்கமாதல் என்ன ஆகும்? ஒரு திடநிலையிலிருந்து திரவநிலைக்காம டைரெக்டாக அது வாய்நிலை அடைகிறதுக்கு தான் பதங்கமாதல். இதுக்கு உதாரணம் நம்ம கற்பூரம் எரியறதை வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம். பதங்கமாதலுக்கு உதாரணம் கற்பூரம்.
நீரின் நிலை மாற்றங்களும் முறைகளும். இப்போ நீர் பார்த்திங்கன்னா என்னென்ன முறையில் மாறுது? உருகுதல், ஆவியாதல், ஆவி சுருங்குதல், உறைதல் அப்படிங்கிற முறையில் மாறுது. இப்போ பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றினா என்ன ஆகுது? அது வந்து உருகுதல்ங்கிற முறையில் மாறுது. இதே நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல்னா அது ஆவியாதல் முறையில் நீராவியாக மாறுது. இதே நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல்னா இது வந்து ஆவி சுருங்குதல் முறையில் நீராக மாறுகிறது. நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல்னா இது உறைதல் முறையில் நீர் வந்து பனிக்கட்டியாக மாறுது. இதுதான் வந்து நீரோட மாற்றங்கள். உருகுதல், ஆவியாதல், ஆவி சுருங்குதல், உறைதல்லாம் வந்து நீரோட நிலை மாற்றங்கள் ஆகும். கரைப்பான் என்றால் என்ன? ஒரு பொருள் வந்து கரைப்பொருளை கரைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் கரைப்பான். இப்போ நம்ம சர்க்கரையை வந்து தண்ணியில் கலக்கிறோம். இப்போ இதில் கரைப்பான் வந்து பார்த்திங்கன்னா என்னது? தண்ணீர். கரைபொருள் என்றால் என்ன? கரைப்பானில் கரையக்கூடிய பொருள் கரைபொருள். இப்போ நம்ம கரைப்பான் வந்து தண்ணி, கரைபொருள் சர்க்கரை. இப்போ என்னாகும்? அந்த தண்ணியில் வந்து சர்க்கரை கரையும். அதனால் கரைப்பான்னா கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் கரைப்பான். கரைபொருள்னா கரைப்பானில் கரையக்கூடிய பொருள். தண்ணீரில் சர்க்கரை கரையுது, அதனால் இது வந்து சர்க்கரை வந்து ஒரு கரைபொருள் ஆகும். இப்போ கரைசல்னா என்ன சொல்லலாம்? கரைபொருள் கூட்டல் கரைப்பான், இது ரெண்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் கரைசல்னு பேர். இயற்பியல் மாற்றங்கிறது ஒரு மீள்வினை மாற்றம். இயற்பியல் மாற்றங்கிறது என்னது? ஒரு மீள்வினை மாற்றம். வேதியியல் மாற்றம் வந்து ஒரு மீளா மாற்றம் ஆகும். வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம் எரிதல், சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல், இரும்பு துருப்பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வேதியியல் மாற்றம். அதாவது அதோட பண்பிலிருந்து அப்படியே மாறிடுது. மரம் எரியிறது, சோளம் பொரிகிறது, வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல், இரும்பு துருப்பிடித்தல்லாம் வந்து ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா விரும்பத்தக்க மாற்றத்திற்கு விரும்பத்தகாதான ரெண்டு மாற்றம் இருக்குது. விரும்பத்தக்க மாற்றத்திற்கு உதாரணங்கள் யாவைனா, இப்போ ஒரு காய் இருக்குது, அது பழமாகிறது, பருவநிலை மாற்றம், தாவரங்கள் வளர்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பத்தக்க ஒரு மாற்றமாகும். விரும்பத்தகாத மாற்றத்திற்கு உதாரணங்கள் யாவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு காட்டுத்தீ வருது, அதெல்லாம் நம்ம கணிக்கக்கூட முடியாது. திடீர்னு காட்டுத்தீ, இப்போலாம் நம்ம நியூஸில் கூட பார்ப்போம், காட்டுத்தீ, பழம் அழுகிறது, இரும்பு துருப்பிடித்தல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பத்தகாத மாற்றத்திற்கு உதாரணங்களாகும். இயற்கையான மாற்றங்கள் யாவை? இப்போ இயற்கை மற்றும் செயற்கை மாற்றங்கள். இயற்கையான மாற்றங்கள் பார்த்திங்கன்னா புவியின் சுழற்சி, மழை பெய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான மாற்றங்கள் ஆகும். செயற்கையான மாற்றங்கள்னால் என்னென்ன? இப்போ சமைக்கிறது, காடுகளை அழிக்கிறது, பயிரிடுதல், கட்டிடங்கள் கட்டுதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது? ஒரு செயற்கையான மாற்றங்கள் ஆகும். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் என்ன? பனிக்கட்டி நீராக மாறுதுன்னா அது ஏற்படும் மாற்றம். இது புக் பேக் கொஸ்டின், நிறைய மாற்றம் போட்டிருப்பாங்க. அது வந்து நிலை மாற்றம் தான் கரெக்ட் ஆன்சர். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்ன? இது பார்த்திங்கன்னா அந்த துணியில் இருக்கிற நீர் மட்டும் உலரு, அது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். பால் தயிராக மாறுவது என்ன மாற்றம்? இது புக் பேக் தான். பால் தயிராக மாறுவது வந்து ஒரு மீளா மாற்றம். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும், இது ஒரு டேஸ் மாற்றம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும், இது ஒரு மீள் மாற்றம் ஆகும். தீக்குச்சி எரிதல், இது வந்து என்ன சொல்லலாம்? இது ஒரு வேகமான மாற்றம். பூமி சுற்றுதல்ங்கிறது ஒரு மெதுவான மாற்றத்திற்கு உதாரணங்களாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம லெசன் 3 முடிஞ்சது. இப்போ டேர்ம் 2 லெசன் 4 இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா காற்றுனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். சுவாசித்தலுக்கும் எரிதலுக்கும் முக்கியமானது எது? இதில் உள்ள காற்றில் உள்ள ஆக்சிஜன் தான் சுவாசித்தலுக்கும் எரிதலுக்கும் முக்கியமானதாகும். வளிமண்டலத்தின் அடுக்குகள், இப்போ இது வந்து நிறையா ஜிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது வளிமண்டலத்தின் அடுக்குகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிவளிமண்டலம், இதை ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கு வளிமண்டலம், இது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இடைவெளி மண்டலம் மீசோஸ்பியர். அயனி மண்டலம் அயனோஸ்பியர். புறவளி மண்டலம்ங்கிறத எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க. வளிமண்டலத்தின் அடுக்குகள் மற்றும் பயன்கள். இப்போ அடிவளி மண்டலம்னா பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் வரைக்கும், பூமியின் மேற்பரப்புலேருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற தூரத்தை அடிவளி மண்டலம்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற காற்றுகள் வந்து வானிலை மாறுபாடு, வானூர்திகள் பறக்க, மேகம் உருவாக, இதுக்கெல்லாம் வந்து அடிவளி மண்டலம் யூஸ் ஆகும். இதே அதுக்கு மேலே இருக்கிற அடுக்கு பார்த்திங்கன்னா அடுக்கு வளி மண்டலம். இதில் வந்து தான் பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சூரியனிலிருந்து வர வந்த புற ஊதா கதிர்களிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறது இந்த ஓசோன் படலம். இந்த அடுக்கு வளி மண்டலத்தில் ஓசோன் படலம் இருக்குது. இடைவெளி மண்டலத்தில் விண்கற்கள் எரிதல் இதெல்லாம் நடக்கும். அயனி மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜெட் ஏர் இதெல்லாம் அந்த வானூர்திகள்லாம் செல்லும். புறவளி மண்டலத்தில் பார்த்திங்கன்னா குறைந்த வெப்பநிலை மட்டும்தான் நிலவும். இதுதான் வந்து வளிமண்டலத்தின் அடுக்குகள். அடிவளி மண்டலம், அடுக்கு வளி மண்டலம், இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம் மற்றும் புறவளி மண்டலம். ஓசோன் படலத்தின் பயன் யாது? இப்போ ஓசோன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனிடமிருந்து வரும்
அந்த புற ஊதா கதிர்களிலிருந்து நம்ம உயிர்களை எல்லாத்தையும் காக்கிறதா ஓசோனோட பணி. இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாரிஸ்லாம் நடக்க அந்த தட்பவெப்பநிலை அந்த மாநாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூமியை காக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறது இதுக்காகத்தான். இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் போகிறது, அப்புறம் அந்த குளோரோ கார்பன் ஃப்ரம் அதாவது உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓசோனில் அந்த ஓட்டை விழுகும். இதிலிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த பூமியோட சுழற்சியை வடதுருவம் தென்துருவம் இல்லை பனிக்கட்டி உருகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிறனால தான் வந்து கடல் நீர்மட்டமெல்லாம் உயருது. அதனால் ஓசோன் படலங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதோட பயன் பார்த்திங்கன்னா சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களிடமிருந்து உயிர்களை காக்கிறது. காற்று ஒரு கலவை என்பதை கண்டறிந்தவர் யார்? இப்போ 1778ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காற்றுங்கிறது ஒரு பருப்பொருள்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுது, காற்றுங்கிறது ஒரு கலவை என்பதை கண்டறிந்தார். ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்லிக்கு வந்து அவர் ஒரு நிறமற்ற வாயு அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த ஆண்டனி லவாய்சியர் அவர் பிரெஞ்சு ஒரு வேதியியலாளர், அவர் தான் வந்து என்னது இது ஆக்சிஜன்கிறத அதை கண்டுபிடிச்சார். இப்போ ஆக்சிஜனை கண்டறிந்தவர் ஆண்டனி லவாய்சியர். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்த சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் யார்? இப்போ தாவரங்கள்னால் கண்டிப்பாக ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி தேவைங்கிற நிரூபித்தவர் ஜான் இன்சன்ஹவுஸ் அப்படிங்கிறவர் தான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்த சூரிய ஒளி தேவை என்பதை கண்டுபிடித்தார். நைட்ரஜனை கண்டுபிடித்தவர் யார்? டேனியல் அப்படிங்கிறவர் தான் நைட்ரஜனை கண்டுபிடித்தார். காற்றில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை? இப்போ காற்றில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான், ஹீலியம் மற்றும் தூசு பொருட்கள் நிறைய கலவையாக இருந்து தான் காற்றில் இருக்குது. இப்போ காற்றில் எத்தனை சதவீதம்? இப்போ காற்றில் பார்த்திங்கன்னா 80% வந்து நைட்ரஜன் தான் இருக்குது. காற்றில் வந்து ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21% ஆக்சிஜன் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து 1% இருக்கும். எரியும் பொருட்களுக்கு எந்த வாயு தேவைப்படுகிறது? ஆக்சிஜன் இல்லாமல் எந்த பொருளும் எரியாது. எரியும் பொருளுக்கு தேவைப்படும் வாயு ஆக்சிஜன் ஆகும். எரிதல் என்றால் என்ன? எரிதல் என்றால் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது, அதாவது ஆக்சிஜன் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது அது ஒளியையும் தரணும் வெப்பத்தையும் தரணும். அது மாதிரி அந்த நிகழ்வுக்கு தான் எரிதல்னு பேர். அதாவது ஒளியும் தரணும் வெப்பத்தையும் தந்தால் அது எரிதல். உள்ளெரிதல் என்றால் என்ன? அதாவது ஒளி தராமல் வெப்பத்தை மட்டும் தந்துச்சுன்னா அந்த நிகழ்வுக்கு பேர் உள்ளெரிதல். அப்போ ஒளி வெப்பம் ரெண்டையும் தந்தால் எரிதல், வெப்பத்தை மட்டும் தந்தால் உள்ளெரிதல். ஒளி இதில் வராது. தாவரத்தில் எவை சூரிய ஒளியிடமிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது? இப்போ தாவரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இலையில் உள்ள குளோரோஃபில் தான் வந்து தாவரத்தில் சூரிய ஒளியிடமிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது. கார்பன் டை ஆக்சைடு எதன் வழியாக தாவரங்களை அடைகிறது? இப்போ கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா அது அந்த ஒளிச்சேர்க்கையப்போ கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும் தாவரத்திற்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமோட்டா என்ற இலைத்துளை வழியாகத்தான் கார்பன் டை ஆக்சைடு தாவரத்தை அடைகிறது. ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு என்ன? இது நம்மளுக்கே தெரியும். ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு வந்து ஆக்சிஜன் ஆகும். ஒளிச்சேர்க்கை சமன்பாடு. இப்போ ஒளிச்சேர்க்கை நடைபெறப்ப என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர், அதோட பார்த்திங்கன்னா என்னது சூரிய ஒளி பச்சையும் தேவைப்படும். அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா உணவு, ஆக்சிஜன் வெளியேற்றுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு நீர், சூரிய ஒளி பச்சையத்து மூலயமா என்ன கிடைக்கும்னா தாவரத்திற்கு உணவு, ஆக்சிஜனை அது வெளியேற்றும். சுவாச சமன்பாடு. சுவாசங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படும் உயிர்களுக்கெல்லாம். அப்போ உணவு கூட்டல் ஆக்சிஜன், அதில் என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும், நீர் ப்ளஸ் ஆற்றல் வந்து அந்த உயிர்களுக்கு கிடைக்கும். தவளைகள் எதன் வழியாக சுவாசிக்கின்றன? தவளைகள் தன்னுடைய தோள்கள் வழியாகத்தான் சுவாசிக்கின்றன. கார்பன் டை ஆக்சைடை எந்த அளவிற்கு குளிர்விக்கும் போது உலர்பனிக்கட்டியாக மாறுகிறது? இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து 57 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குளிர்விக்கும் போது அது உலர்பனிக்கட்டியாக மாறுகிறது. உலர்பனிக்கட்டியின் பயன் என்ன? உலர்பனிக்கட்டியின் பயன் பார்த்திங்கன்னா இறைச்சி மற்றும் மீன்கள் கெடாமல் இருக்க அந்த ஐஸ் மாதிரி அந்த பனிக்கட்டி பயன்படுகிறது. சமையல் எரிவாயு எது? சமையல் எரிவாயு நம்மளுக்கு எதிரே லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ். எந்த வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும்? இப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் தன்மையுடையது. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் எதனால் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது? இப்போ பார்த்திங்கன்னா நைட்ரஜன் யூஸ் பண்ணுறப்ப அந்த உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா புதியதாகவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த உணவுப் பொருளை புதியதாகவே இருக்க செய்கிறதுக்கு தான் நைட்ரஜனை உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறார்கள். இது வந்து புக் பேக் கொஸ்டின். பொறுத்துக. இயங்கும் காற்று. இயங்கும் காற்றுனா நம்ம அதை வந்து ஒரு குளிர்ந்த தென்றல் காற்று தான் இயங்கும் காற்று. நாம் வாழும் அடுக்கு அடிவளி மண்டலம். வளிமண்டலம் இது வந்து என்னத்தில் இருக்குன்னா வளிமண்டலத்தில் ஓசோன் படலம். ஆக்சிஜன் இது வந்து எரிதலுக்கு துணை புரிகிறது. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படுகிறது. இது வந்து பொறுத்துகளை வர்ற
கொஸ்டின்ஸ். இயங்கும் காற்றுனா தென்றல் காற்று, நாம் வாழும் அடுக்கு, அடிவளி மண்டலம், வளிமண்டலம் ஓசோன் படலம், ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு தேவைப்படுகிறது, கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா லெசன் 4 முடிஞ்சது. இப்போ டேர்ம் 2ல் லெசன் 5 இதில் வந்து செல் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்குறோம். அதாவது செல்லுனா அப்படிங்கிறத என்னங்கிறத பார்க்கலாம். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு என்ன? இப்போ உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு பார்த்தீங்கன்னா செல் எனப்படும். செல்லின் வகைகள் யாவை? இப்போ செல்லின் வகை 2 வகை. ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல், இரண்டாவது பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் செல். தெளிவான உட்கரு இல்லாத செல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல்லில் தான் தெளிவான உட்கரு கிடையாது. தெளிவான உட்கரு உடைய செல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதை வந்து யூகேரியாட்டிக் செல் அப்படிமா. இப்போ ப்ரோகேரியாட்டிக்னா அதில் வந்து தெளிவான உட்கரு கிடையாது. யூகேரியாட்டிக்னா தெளிவான உட்கரு இருந்த செல்லுக்கு பேர் யூகேரியாட்டிக் செல்னு பேர். ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? இதில் நம்ம பார்த்தோம், பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல். அதே மாதிரி சைனோபாக்டீரியாங்கிறது ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல் ஆகும். யூகேரியாட் செல்லுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? இது தாவர செல், விலங்கு செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தற்போது செல்களை காண பயன்படுத்தும். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கின்னு மைக்ரோஸ் இது பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி தான் வந்து தற்போது செல்களை காண பயன்படுத்தும் நுண்ணோக்கி யாதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி. செல்லின் அமைப்பை கண்டறிந்தவர் யார்? இப்போ செல்லோட அமைப்பை கண்டறிந்தவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுங்கிறது கண்டுபிடிச்சதே அவர் தான். இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அறிவியல் அறிஞர் ஆவார். மைக்ரோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இப்போ மைக்ரோகிராஃபியான் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் ஹூக். இது அவர் வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1665ஆம் ஆண்டு. முதலில் செல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? அவர் அந்த புக்கில் தான் வந்து செல்லுங்கிற சொல்லை பயன்படுத்தியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அவர்கள். லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதன் பொருள் என்ன? இப்போ லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அறை. அதுக்கு பேர் தான் செல்லுலாங்கிற பொருள் வந்து சிறிய அறை. செல்லை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு என்ன பெயர்? இதில் வந்து செல் பயாலஜி, செல் உயிரியல் தான் செல்லை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு பெயர் செல் பயாலஜி. செல்லின் மூன்று முக்கிய பகுதிகள் யாவை? இப்போ செல்லில் பார்த்தீங்கன்னா செல் சவ்வு இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும் மற்றும் உட்கரு இருக்கும். இதுதான் 3 முக்கிய பகுதிகளாகும். செல்லின் பல்வேறு பணிகளை செய்ய செல்லில் காணப்படுவது எது? இப்போ செல்லில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நுண்ணுறுப்புகள் இருக்கும். இதுதான் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுறுப்புகள் தான் பல்வேறு பணிகளை செல்லில் செய்கிறது. மைக்ரோமீட்டர் என்றால் எவ்வளவு அளவு? அதாவது மைக்ரோமீட்டர்னு எப்படி சொல்லுவோம்னா ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி தான் மைக்ரோமீட்டர்னு பேர். ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி மைக்ரோமீட்டர் எனப்படும். பாக்டீரியாக்கள் எந்த அளவில் காணப்படுகின்றன? இப்போ பாக்டீரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர் அளவுக்கு தான் பாக்டீரியாக்கள் இருக்கும். நெருப்புக்கோழியின் முட்டை எத்தனை செல்களானது? இப்போ நெருப்புக்கோழியின் முட்டை பார்த்தீங்கன்னா ஒரே செல்லாலானது. அதன் அளவு பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டர் விட்டமுடையதாக இருக்கும். எது நீளமான செல்லாக கருதப்படுகிறது? இப்போ நமது உடலில் உள்ள நரம்பு செல்லு தான் பார்த்தீங்கன்னா நீளமான செல்லாக கருதப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதாவது அளவுகள், செல்லின் வடிவங்கள் மற்றும் அளவுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதில்லை. இப்போ யானைன்னா அதுக்கு பெரிய செல்லெல்லாம் கிடையாது, அதுவும் பார்த்திங்கன்னா அளவில் சிறியதாக இருக்குது. அப்போ செல்லின் வடிவங்கள் மற்றும் அளவுகள் வெவ்வேறு மாதிரியாக தான் இருக்கும். மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை அது? இப்போ மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை அதுக்கு பார்த்திங்கன்னா 3.7 × 10⁻13 3.7 × 10⁻13 ஆகும். இது இப்போ 37 போட்டு 12 0 போடணும். அதான் வந்து மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ஆகும். ஒரு செல் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துக்காட்டுன்னா ஒரு செல் உயிரிக்கு பாக்டீரியா, அமீபா, ஈஸ்ட், கிளாமிடா, மோனாஸ் இதெல்லாம் வந்து ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டாகும். பல செல் உயிரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ கைரா, மாமரம், மனிதன், நாம இதெல்லாம் வந்து பல செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டாகும். புவியில் முதலில் உருவான செல் எது? இது ப்ரோகேரியாட்டிக் செல் வகை தான். பூமியில் முதலில் உருவான செல் வடிவமாகும். ப்ரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு என்னவென்று அழைக்கப்படுகிறது? இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு வந்து நியூக்ளியாய்டு என்று அழைக்கப்படுகிறது. ப்ரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு நியூக்ளியாய்டு. எக்ஸெர்சியா கோலை பாக்டீரியாவில் காணப்படும் செல் அது. இது ஒரு வகையான பாக்டீரியா, எக்ஸெர்சியா கோலை. இந்த பாக்டீரியாவில் காணப்படும் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பு. சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ள செல் யாது? சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்ட செல் வந்து யூகேரியாட்டிக் செல்கள். யூகேரியாட்டிக் செல்கள் ப்ரோகேரியாட்டிக் செல்களை விட என்ன பார்த்தீங்கன்னா அளவில் அதிக பெருசாக இருக்கும். யூகேரியாட்டிக் செல்கள் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்களை விட அளவில் பெரியவையாக இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் மற்றும் யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ள வேறுபாடு. இதில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 2 மைக்ரான் விட்டம் கொண்டவை அது அளவு. இதே பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் பார்த்தீங்கன்னா 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்ட அளவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுவதில்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக்கில் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக்கில் தெளிவான உட்கரு உண்டு, யூகேரியாட்டிக்கில் தெளிவான உட்கரு இல்லை. இதில் வந்து நியூக்ளியோலஸ் காணப்படுவதில்லை, இதில் வந்து நியூக்ளியோலஸ் காணப்படும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் மற்றும் யூகேரியாட்டிக் செல்லில் வேறுபாடு. அளவு, செல் சவ்வு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தெளிவான உட்கரு உண்டு, தெளிவான உட்கரு இல்லை, நியூக்ளியோலஸ் காணப்படுவதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் காணப்படும். தாவர மற்றும் விலங்கு செல் எந்த வகை செல்லுகிறோம்? தாவர மற்றும் விலங்கு செல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் வகை செல்லாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவர மற்றும் விலங்கு செல்லின் வேறுபாடு. தாவர செல்னா என்ன, விலங்கு செல்னா அதுக்குள்ளான வேறுபாடுகள் என்னென்னு பார்க்குறோம். தாவர செல் பார்த்திங்கன்னா அளவில் பெரியவையாக இருக்கும், இது கடினத்தன்மையுடையதாக இருக்கும். அதே விலங்கு செல் பார்த்திங்கன்னா அளவில் சிறியவையாக இருக்கும், கடினத்தன்மை இல்லாமல் இருக்கும். தாவர செல்லுக்கு செல் சுவர் உண்டு, விலங்கு செல்லுக்கு செல் சுவர் இல்லை. இதில் வந்து தாவர செல்லுக்கு வந்து இந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் பசுங்கணிகங்கள் உண்டு, ஆனால் விலங்கு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா பசு கணிகங்கள் இல்லை. இதில் தாவர செல்லில் வந்து சென்ட்ரியோல்கள் இல்லை, ஆனால் விலங்கு செல்லில் சென்ட்ரியோல்கள் உண்டு. செல்லின் நுண்ணுறுப்புகள் அதனோட பணிகள் என்னென்னங்கிறத பார்க்க போகலாம். செல்லின் பாகம் பார்த்திங்கன்னா செல் சுவர் இருக்குது, செல் சவ்வு, சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், நுண்குமிழ்கள், உட்கரு, உறை, இது மாதிரி செல்லின் பாகங்கள் இருக்குது. இப்போ செல் சுவர்னால் அதோட பணிகள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் உறுதியளிக்கிறது. இதுக்கூட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். செல் சுவருக்கு சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். செல் சவ்வு இது பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அளிக்கிறது மற்றும் போக்குவரத்து, அதாவது செல்லுக்கு நடைபெறும் போக்குவரத்திற்கு செல் சவ்வு உதவுகிறது. இதனுடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா செல்லின் கதவு. சைட்டோபிளாசம் நீர் அல்லது ஜெல்லி போன்று நகரும் பொருளுக்கு பேர் தான் சைட்டோபிளாசம், நகரும் பொருள். அதில் பார்த்திங்கன்னா அதோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா செல்லின் நகரும் பகுதிக்கு பேர் தான் சைட்டோபிளாசம். மைட்டோகாண்ட்ரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்தியை உருவாக்கி தருது, ஆற்றலை உருவாக்கி தருகிறது. மைட்டோகாண்ட்ரியாவின் சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா செல்லின் ஆற்றல் மையம். செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னு கேட்டால் மைட்டோகாண்ட்ரியா. பசுங்கணிகம் இது வந்து பார்த்திங்கன்னா இது பச்சையம் மற்றும் ஒளிச்சேர்க்கையில் மூலம் உணவு தயாரிக்கிறது. இதில் வந்து செல்லின் உணவு தொழிற்சாலை, இதோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா பசுங்கணிகத்தின் சிறப்பு பெயர் செல்லின் உணவு தொழிற்சாலை. நுண்குமிழ்கள் இது பார்த்திங்கன்னா உணவு, நீர், வேதிப்பொருள் இதையெல்லாம் வந்து நுண்குமிழ்கள் இதோட பணி வந்து சேமிக்கிறது தான். இதோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா சேமிப்பு கிடங்கு. நுண்குமிழ்கள்னா சேமிப்பு கிடங்கு. அடுத்தது உட்கருங்கிறது நம்ம நியூக்ளியஸ்னு கூறலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லின் மூளை அல்லது அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துறது தான் வந்து செல்லின் உட்கரு. இதோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம்தான் உட்கரு நியூக்ளியஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா உட்கரு உறை, நியூக்ளியஸ் உறை பார்த்திங்கன்னா இதோட பணிகள் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸை பாதுகாக்கிறது. உள்ளே வெளியேயும் பொருட்களை வந்து உட்கரு உறை வந்து அனுப்புகிறது. இதோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு. உட்கரு கதவு இதுதான் வந்து செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள், அதோட பணிகள் மற்றும் சிறப்பு பெயர். செல் சுவர்னா சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். செல் சவ்வின் சிறப்பு பெயர் செல்லின் கதவு. சைட்டோபிளாசம் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லின் நகரும் பகுதி, இதான் சிறப்பு பெயர். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம், இது அடிக்கடி கேட்டிருக்கிற கொஸ்டின் தான். பசுங்கணிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை. நுண்குமிழ்கள் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா உட்கரு நியூக்ளியஸ் வந்து என்னது செல்லின் கட்டுப்பாட்டு மையம். நியூக்ளியஸ் உரைக்கு பேர் வந்து உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்ன? இப்போ செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டரில் தான் செல்லை நம்ம அளப்போம், மைக்ரோமீட்டர். யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் இது. யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் வந்து நியூக்ளியஸ் ஆகும். யூகேரியாட்டிக் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் எது? யூகேரியாட்டிக் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். இது புக் பேக் கொஸ்டின், இதெல்லாம் கூட புக் பேக் கொஸ்டின் தான், பொறுத்துக. இப்போ பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டு மையம் இது வந்து என்னது நியூக்ளியஸ். இப்போ மேல் கொஸ்டின் பார்த்தோம்ல, கட்டுப்பாட்டு மையங்கிறது நியூக்ளியஸ், உட்கரு. அடுத்தது சேமிப்பு கிடங்கு, நுண்குமிழுக்கு பேர் தான் சேமிப்பு கிடங்கு. உட்கரு வாயில், அதை வந்து என்ன சொல்லுவோம், உட்கரு அறைக்கு பேர் தான் உட்கரு வாயில். ஆற்றல் உற்பத்தியாளர், மைட்டோகாண்ட்ரியா தான் ஆற்றல் உற்பத்தியாளர். செல்லின் வாயில் வந்து என்ன வரும், செல் சவ்வு வரும். செல் சவ்வு தான் செல்லின் வாயில். இது கொஞ்சம் பார்த்துங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அல்கா எந்த வகை செல்லாகும்? அல்காங்கிறது ஒரு உயிரி, அது வந்து யூகேரியாட்டிக் செல்லாகும். அல்காங்கிறது ஒரு யூகேரியாட்டிக் செல்லாகும். ஸ்பைரோகைரா எந்த வகை செல்லாகும்? இது வந்து ஒரு தாவர செல். ஸ்பைரோகைராங்கிறது ஒரு தாவர செல்லாகும்.
அமீபா எந்த வகை செல்லாகும்? அமீபா ஒரு விலங்கு செல்லாகும். செல்லின் ஆற்றல் மையம் எது? இப்போ தான் சொன்னது நான் செல்லின் ஆற்றல் மையங்கிறது பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லின் ஆற்றல் மையம். செல்லில் உணவு உற்பத்தியாளர் யார்? செல்லில் உணவு உற்பத்தியாளர் வந்து பசுங்கணிகம். தாவர செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எது? இப்போ விலங்கு செல்லில் தாவர செல்லில் மட்டும் இருக்கிற நுண்ணுறுப்பு பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம். செல்லின் நகரும் பகுதி என்னவென்று அழைக்கப்படுகிறது? இப்போ செல்லின் நகரும் பகுதி வந்து சைட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. ராபர்ட் ஹூக் செல்லை கண்டறிந்த ஆண்டு என்ன? இப்போ ராபர்ட் ஹூக் வந்து தான் செல்லை கண்டறிந்தவர். அவர் செல்லை கண்டறிந்த ஆண்டு 1665ஆம் ஆண்டு. செல்களை நாம் எவ்வாறு காண முடியும்? இப்போ செல்களெல்லாம் நம்ம வெறுமன்களால் பார்க்க முடியாது. இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோன்னா கூட்டு நுண்ணோக்கி மூலம்தான் செல்களை நாம் காண முடியும். இது புக் பேக் கொஸ்டின். கீழே உள்ளவற்றில் ஒரு செல் உயிரினம் அல்ல. எது வந்து ஒரு செல் உயிரினம் அல்ல? இப்போ ஈஸ்ட், அமீபா, பாக்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரி. ஸ்பைரோகைராங்கிறது வந்து ஒரு செல் உயிரி கிடையாது. இதோட பார்த்திங்கன்னா லெசன் 5 முடிஞ்சது. இதில் டேர்ம் 2ல் லெசன் 6 இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மனித உறுப்பு மண்டலங்கள். உறுப்பு மண்டலம் என்றால் என்ன? உறுப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்தலே உறுப்பு மண்டலம். இப்போ உறுப்புகள்லாம் வந்து ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்தால் அதுக்கு உறுப்பு மண்டலம் எனப்படும். மனித உடலில் எத்தனை வகையான உறுப்பு மண்டலங்கள் உள்ளன? மனித உடலில் பார்த்திங்கன்னா 8 வகையான உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. அந்த 8 வகையான உறுப்பு மண்டலங்கள் என்னங்கிறத பார்த்திங்கன்னா எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிற 8 வகையான உறுப்பு மண்டலங்கள் மனித உடம்பில் உள்ளது. மனித எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன? இப்போ மனித எலும்புனா மொத்த எலும்புகள் 206 எலும்புகள் உள்ளன. மனித எலும்பு மண்டலத்தில் மொத்தம் 206 எலும்புகள் உள்ளன. எலும்பு மண்டலத்தின் பயன் யாது? இப்போ எலும்பு மண்டலத்தில் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்? நடத்தல், ஓடுதல், மெல்லுதல் இதுக்கெல்லாம் வந்து எலும்பு மண்டலம் பயன்படுகிறது. தசைகள் இணைப்பதற்கு ஏற்ற பகுதி எது? தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதி எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலத்தின் 2 பகுதிகள் யாவை? இப்போ எலும்பு மண்டலத்தில் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அச்சு சட்டகம், மற்றொன்று இணையுறுப்பு சட்டகம். எலும்பு மண்டலத்தில் உள்ளடக்கியவை யாவை? இப்போ எலும்பு மண்டலத்தில் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்புகள், இணைப்பு இலைகள், தசைநார்கள் இதெல்லாம் வந்து எலும்பு மண்டலத்தில் உள்ளது. இணைப்பு இலைகளின் பணியாது? இப்போ இணைப்பு இலைகள் என்ன பணி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கிறது தான் இணைப்பு இலைகளின் பணியாகும். தசைநார்களின் பணி என்ன? தசைநார்கள் பார்த்தீங்கன்னா எலும்புகளை தசைகளுடன் இணைக்கிறது. இப்போ இலைநார்னா பார்த்தீங்கன்னா எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கிறது இணைப்பு இலைகள். இதே தசைநார்கள்னா எலும்புகளை தசைகளுடன் இணைக்கின்றன. அச்சு சட்டகத்தின் பனி மற்றும் அதில் உள்ள எலும்புகள். இப்போ அச்சு சட்டகம் பார்த்தீங்கன்னா மனித உடலின் செங்குத்தான அச்சை, இப்போ நேராக நம்ம நிற்கிறோன்னா மனித உடலின் செங்குத்தான அச்சை உருவாக்குதல் வந்து அச்சு சட்டகத்தின் பனி. இதில் என்னென்ன எலும்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு இதெல்லாம் வந்து அச்சு சட்டகத்தின் உள்ள எலும்புகள் ஆகும். இணையுறுப்பு சட்டகத்தின் எலும்புகள் யாவை? இப்போ இணையுறுப்பு சட்டகத்தில் பார்த்தீங்கன்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கைகால் எலும்புகள்லாம் வந்து இணையுறுப்பு சட்டகத்தில் உள்ள எலும்புகள் ஆகும். வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு யாது? இப்போ வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு பேர் வந்து ஹயாய்டு எலும்பு. செவி சிற்றெலும்புகள் யாவை? இப்போ செவிக்குள்ள என்னென்ன எலும்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு அப்படிங்கிறது செவிக்குள்ள உள்ள எலும்புகளாகும். என்னென்ன எலும்புனா சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு. மண்டையோட்டின் பயன் என்ன? மண்டையோட்டின் பயன் நம்மளுக்கே தெரியும். மூளை மற்றும் முகத்தின் அமைப்பை பாதுகாக்கின்றன. மனித முகத்தில் மிகப்பெரிய எலும்பு எது? மனித முகத்தில் மிகப்பெரிய எலும்புனா கீழ்த்தாடை எலும்பு தான். இது ரொம்ப வலுவானதாக இருக்கும். முதுகெலும்பு தொடர் எதனால் ஆனது? இப்போ நம்ம முதுகெலும்பு தொடர் பார்த்திங்கன்னா சிறிய முள் எலும்பு தொடர்களால் ஆனது தான் முதுகெலும்பு தொடராகும். விலா எலும்பின் பயன் யாது? விலா எலும்புனா நம்ம மார்பு எலும்பு தான். விலா எலும்பின் பயன் பார்த்திங்கன்னா இதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கிறது. விலா எலும்பில் எத்தனை இணைகள் உள்ளன? இப்போ விலா எலும்பில் பார்த்திங்கன்னா 12 இணைகள் உள்ளன. அச்சு சட்டகத்துடன் முன்னங்கை மற்றும் பின்னங்கால்களை இணைப்பது எது? இப்போ அச்சு சட்டகத்துடன் முன்னங்கை மற்றும் பின்னங்கால்களை இணைப்பது மார்பு வளையம் மற்றும் இடுப்பு வளையம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். அதாவது அச்சு சட்டகம், இணையுறுப்பு சட்டகம்ங்கிறது 2 டைப்பாப்பில் எலும்பு வகை இருக்கும். அந்த அச்சு சட்டகத்துடன் முன்னங்கை மற்றும் பின்னங்கால்களை இணைப்பது மார்பு வளையம் மற்றும் இடுப்பு வளையம். நமது உடலில் மிகச்சிறிய எலும்பு எது? நமது உடலில் மிகச்சிறிய எலும்பு பார்த்திங்கன்னா உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு. இது பார்த்திங்கன்னா 2.8 மில்லிமீட்டர் அளவுடையதாகும். நமது உடலின் மிக நீளமான எலும்பு இது. நமது உடலின் மிக நீளமான எலும்பு பார்த்திங்கன்னா தொடை எலும்பு தான்.
குழந்தை பிறக்கும் போது உள்ள எலும்புகளின் எண்ணிக்கையாகுது. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். அது என்ன ஆகும், வளர வளர எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 206 எலும்புகள் இருக்கும். தசை மண்டலத்தின் பணியாது. இப்போ தசை மண்டலம் உடலை அசைக்க, உடலை சரியான நிலையில் வைக்க, உடல் நிலைப்பாட்டை பராமரிக்க இதுக்கெல்லாம் வந்து தசை பயன்படுகிறது. 3 வகையான தசைகள் யாவை? இப்போ பார்த்தீங்கன்னா 3 வகையான தசைகள் இருக்குது. ஒன்று எலும்பு தசைகள், இரண்டாவது பார்த்தீங்கன்னா மென் தசைகள், மூன்றாவது இதய தசைகள். எலும்பு தசைகள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எலும்புகளுடன் இணைந்து இருக்கிறதுக்கு தான் எலும்பு தசைகள் யூஸ் ஆகிறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா இயக்க தசைகள். இப்போ நம்ம ஒன்று கையை மடக்கணும்னு நினச்சா மடக்குவோம், அது நம்ம விருப்பத்திற்கேற்ப நடக்கும், அது வந்து அதனால் இயக்க தசைகள். இதே மென் தசைகள்னு பார்த்தீங்கன்னா உணவுக்குழல், தமனிகள், சிறுநீர் பை, இதில் எல்லாம் மென் தசைகள் காணப்படுகிறது. இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படாத இயங்கு தசைகள், அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது, அதே ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். அதனால் இதுக்கெல்லாம் பேர் பார்த்திங்கன்னா கட்டுப்படாத இயங்கு தசைகள். மூன்றாவது வகை பார்த்திங்கன்னா இதய தசைகள். இதய தசைகள் வந்து இதயத்தில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா என்னது, ஒரு கட்டுப்படாத இயங்கு தசைகள். அதே அவங்களோட பணிகளை செய்யும், நம்ம வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் 3 வகையான தசைகள் இருக்குது: எலும்பு தசைகள், மென் தசைகள் மற்றும் இதய தசைகள். உணவு குழாய் எத்தனை மீட்டர் நீளம் உடையது? உணவு குழாய் பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் நீளம் உடையது. செரிமானத்தின் பிரதான உறுப்பு எது? செரிமானத்தின் பிரதான உறுப்பு பார்த்தீங்கன்னா இரைப்பை ஆகும். செரிமானத்தில் உட்கிரகித்தல் எங்கு நடைபெறுகிறது? அதாவது சிறுகுடலில் தான் அந்த சத்தெல்லாம் உறிஞ்சப்படுகிறது. செரிமானத்தில் உட்கிரகித்தல் நடைபெறும் இடம் சிறுகுடல் ஆகும். செரிமான சுரப்பிகள் யாவை? இப்போ பார்த்தீங்கன்னா வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செரிமான மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் ஆகும். அதாவது வாயிலிருந்து எடுத்திங்கன்னா வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய் எல்லாம் செரிமானத்தில் உள்ள உறுப்புகள் ஆகும். செரிமான சுரப்பிகள் யாவை? இதில் வந்து செரிமானத்துக்கு என்னென்ன சுரப்பிகள் பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம், குடல் சுரப்பிகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு பயன்படும் சுரப்பிகள் ஆகும். உமிழ்நீரில் காணப்படும் நொதி யாது? இப்போ உமிழ்நீரில் பார்த்திங்கன்னா அமைலேஸுங்கிற நொதி இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளையெல்லாம் வந்து சிதைக்க பயன்படுகிறது தான் உமிழ்நீரில் காணப்படும் அமைலேஸ் நொதி. சிறுகுடலின் பயன் யாது? சிறுகுடலின் பயன் அதான் அந்த கிரகித்தல்னு பார்த்தோமே, அதாவது செரித்த பொருள் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்கிறது, அதான் வந்து சிறுகுடலின் பயனாகும். இரைப்பையின் பயன் யாது? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இரைப்பையில் சேர்ந்துருக்கும். அது உணவு சேகரிக்க, கோலை இருக்கும், நொதி, அப்புறம் இரைப்பையில் சுரக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இதெல்லாம் வந்து அந்த உணவை வந்து செரிக்க வைக்க உதவுகிறது. அப்போ வந்து இரைப்பையின் பயன் வந்து உணவு சேகரிக்க, அதில் இருக்கிற கோலை, நொதி, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து உணவை சிதைக்க பயன்படுகிறது. கல்லீரலின் பயன் யாது? கல்லீரலின் பயன் பார்த்திங்கன்னா பித்தநீர் உற்பத்தி, புரதம் உருவாக்கம், மாவு பொருளான குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்ற இதெல்லாம் வந்து கல்லீரல் பயன்படுகிறது. சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் அமைப்பு யாது? இப்போ நம்ம சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சுவாச பாதைக்குள்ளே செல்லாமல் தடுக்கும் அமைப்பு பேர் வலை மூடி. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் எபிக்ளாட்டிஸ் தான் உணவு சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் அமைப்பு ஆகும். நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலம் யாது? நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலத்துக்கு பேர் ஃப்ளூரா. ஆல்வியோலஸ் எங்கு காணப்படுகின்றன? இப்போ ஆல்வியோலஸ்னால் ஒரு நுரையீரலில் உள்ள நுண்காற்று பைகளுக்கு பேர் தான் ஆல்வியோலஸ். நுண்காற்று பைகள், நுரையீரலில் காணப்படும் நுண்காற்று பைகள் பேர் தான் ஆல்வியோலஸ். சுவாச மண்டலத்தில் காணப்படும் வாயு பரிமாற்றங்கள் யாவை? இப்போ நம்ம சுவாசங்கிறது ஜஸ்ட்டு மூச்சு உள்ளெடுத்து வெளியிடல, அதில் வந்து 3 வகையான சுவாசங்கள் இருக்குது: வெளி சுவாசம், உட்சுவாசம் மற்றும் செல் சுவாசம். வெளி சுவாசம்னா நம்ம காற்றிலிருந்து ஆக்சிஜன் இழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறது வெளி சுவாசம். உட்சுவாசம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்கிற ரத்த அணுக்கள் வந்து ஆக்சிஜனை இழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றம் பண்ணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினில் என்ன நடக்குன்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடைபெறுகிறது. செல் சுவாசம், செல்கள் வழியாக ஆக்சிஜன் இழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுச்சுன்னா அதுக்கு பேர் செல் சுவாசம். இப்போ சுவாச மண்டலத்தில் காணப்படும் வாயு பரிமாற்றங்கள் வெளி சுவாசம், உட்சுவாசம் மற்றும் செல் சுவாசம் ஆகும். மனித நுரையீரலில் எத்தனை நுண்காற்று பைகள் உள்ளன? மனித நுரையீரலில் பார்த்திங்கன்னா 300 மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் என்ன நிகழ்கிறது? இப்போ நம்ம கொட்டாவி விடுறோம், அதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ஆக்சிஜன் உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியேற்றுகிறோம். இரத்த ஓட்ட மண்டலத்தின் பயன் யாது?
இரத்த ஓட்ட மண்டலத்தின் பயன் பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலையை சீராக வைச்சிருக்க உதவுகிறது, நோய் கிருமிகளிலிருந்து நம்மளை காக்க உதவுகிறது, சுவாசம் மற்றும் கழிவுப் பொருட்களை கடத்த இரத்த ஓட்ட மண்டலம் பயன்படுகிறது. நமது இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? இப்போ நமது இதயம் பார்த்திங்கன்னா 4 அறைகள். இதில் வந்து ஆரிக்கல் வென்ட்ரிக்கல், அதாவது வலது ஆரிக்கல் மற்றும் இடது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல் மற்றும் இடது வென்ட்ரிக்கல்னு 4 அறைகளை கொண்டது. இதயம் எந்த உறையால் சூழப்பட்டுள்ளது? இப்போ இதயம் பார்த்திங்கன்னா பெரிகார்டியம் என்ற உறையால் சூழப்பட்டுள்ளது. நமது உடலில் உள்ள 3 வகையான இரத்த குழாய்கள் யாவை? இப்போ நமது உடலில் பார்த்திங்கன்னா தமனிகள், சிரைகள், தந்துகிகள் என்ன 3 வகையான இரத்த குழாய்கள் இருக்குது. ரத்தத்தில் உள்ள பொருட்கள் யாவை? ரத்தத்தில் பார்த்திங்கன்னா இரத்த அணுக்கள் இருக்கும் மற்றும் பிளாஸ்மாங்கிற பொருளும் இருக்கும். இரத்த அணுக்கள் எத்தனை வகைப்படும்? இரத்த அணுக்கள் பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். அந்த 3 வகையான இரத்த அணுக்கள் யாவைன்னு பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுக்கள் ஆகும். இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன? இப்போ இரத்த சிவப்பணுக்கள் பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகின்றன. மணிக்கட்டில் உள்ள நாடி துடிப்பு எந்த இரத்த குழாயால் ஏற்படுகிறது? இப்போ மணிக்கட்டு பிடிச்சோம்னா நம்மளுக்கு நாடி துடிக்கும். இது தமனியில் செல்லும் இரத்த ஓட்டத்தினால் தான் இந்த மணிக்கட்டில் உள்ள நாடி துடிப்பு ஏற்படுகிறது. ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளவு? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் ஓய்வு நிலையில் இருக்கும்போது 72 முதல் 80 வரை நாடி துடிப்பு இருக்கும். இதயத்திலிருந்து சுத்த ரத்தத்தினை எடுத்துச் செல்வது யாது? இப்போ இதயத்திலிருந்து சுத்த ரத்தத்தினை எடுத்துச் செல்வது தமனிகள் ஆகும். இந்த தமனிகள் பார்த்திங்கன்னா வெளிர் சிவப்பு நிறத்தில் காணப்படும். இதயத்திற்கு அசுத்த ரத்தத்தினை கொண்டு வருவது எது? இப்போ இதயத்துக்கு அசுத்த ரத்தத்தினை கொண்டு வருவது சிரைகள். சிரைகள் பார்த்திங்கன்னா கருஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். குருதி நுண்ணாளங்களின் பணி என்ன? இப்போ பார்த்திங்கன்னா குருதி நுண்ணாளங்கள்னு இருக்குது. அது பார்த்திங்கன்னா தமனிகளின் முனைகளை சிரைகளோடு இணைக்க உதவுகின்றன மற்றும் ஆக்சிஜன் மற்றும் சத்து பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு கடத்துகிறது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குருதி நுண்ணாளங்கள் ஆக்சிஜன் மற்றும் சத்து பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு கடத்தவும், அங்கிருந்து பார்த்திங்கன்னா கழிவுப் பொருட்களை கடத்தவும் குருதி நுண்ணாளங்கள் உதவுகின்றன. நரம்பு மண்டலம் எதனால் ஆனது? இப்போ நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா நியூரான்கள் என்று நரம்பு செல்களால் ஆனது. நியூரான்கள். நரம்பு மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் யாவை? இப்போ நரம்பு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் வந்து நரம்பு மண்டலத்தில் காணப்படுகிறது. உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? நம்ம உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையமாக இருப்பது பார்த்திங்கன்னா மூளை. மூளையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இப்போ மூளையை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை ஆகும். மூளையை சுற்றி மூடியிருக்கும் சவ்விற்கு என்ன பெயர்? இப்போ மூளையை சுற்றி 3 உரையாலான ஒரு சவ்வு இருக்கும். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மூளை உரைகள். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? மெனிஞ்சஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நரம்பு மண்டலத்தின் செயல்கள் யாவை? இப்போ நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா உணர்ச்சி உள்ளீடு, அதை ஒருங்கிணைக்கிறது, செயல் வெளிப்பாடு, இதெல்லாம் வந்து நரம்பு மண்டலத்தின் செயல்கள் ஆகும். இப்போ வந்து நம்ம கையை தூக்கணும்னு நினச்சா அது உணர்ச்சி உள்ளீடாக பிரெயின்லேருந்து இதாகி அந்த செயல் ஒருங்கிணைஞ்சு அந்த செயல் வெளிப்பாடு அடையும். நமது உடலில் உள்ள 5 உணர் உறுப்புகள் யாவை? இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் வந்து 5 உணர் உறுப்புகள். 5 உணர் உறுப்புகளில் செயல்பாடுகள் யாவை? இப்போ அந்த 5 உணர் உறுப்புகளின் செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல் மற்றும் உணர்தல். கண்ணின் 3 முக்கிய பகுதிகள் யாவை? இப்போ கண்ணில் பார்த்திங்கன்னா 3 முக்கிய பகுதிகள் இருக்குது. அது கார்னியா, ஐரிஸ், கண்மணி. கண்ணின் மணியை சொல்லி நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பியூப்பில்னு சொல்லுவோம். செவியின் 3 பகுதிகள் யாவை? இப்போ செவி பார்த்திங்கன்னா புறச்செவி, நடுசெவி, உட்செவின்னு 3 வகையாக செவியை பிரிக்கலாம் நம்ம. தோலின் 3 படலங்கள். இப்போ தோல் நம்மளுக்கு தெரிகிறது, வெளியே தெரியாது புறப்படலம், அதுக்குள்ள அகப்படலம் மற்றும் உட்படலம் என தோலில் 3 படலங்கள் உள்ளன. தோலின் பணிகள் யாவது? இப்போ தோல் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. சூரிய ஒளியிலிருந்து நம்மளுக்கு விட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருள் என்ன? இப்போ நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருளுக்கு பேர் வந்து ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் அதன் நிரப்படம். இப்போ பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் பிட்யூட்ரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, தைமஸ் சுரப்பி, கணையம், அட்ரீனல் சுரப்பி, இனப்பெருக்க உறுப்புகள்னு நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா பிட்யூட்ரி சுரப்பி, இது வந்து மூளையின் அடிப்பகுதியில் உள்ளது. அதே மாதிரி பீனியல் சுரப்பி, இதுவும் பார்த்திங்கன்னா மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது. தைராய்டு சுரப்பி, இது கழுத்தில் காணப்படுகிறது. தைமஸ் சுரப்பி, இது வந்து மார்பு கூட்டில் காணப்படுகிறது. கணையம் வயிற்றின் அடிப்பகுதி. அட்ரீனல் சுரப்பி, சிறுநீரகத்தின் மேல் இருக்கிறதுனா அட்ரீனல் சுரப்பி. இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்பு குழியில் காணப்படுகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மார்க்குள்ள தைமஸ் சுரப்பி எங்கே காணப்படுகிறது? மார்பு, வயிறு, சிறுநீரகம், இடுப்பு அப்படின்னு கேட்டால் நம்ம மார்பு கூட எழுதுவோம். அட்ரீனல் சுரப்பி எங்கு காணப்படுகிறது? சிறுநீரகம்,
வயிறு, மார்புக்கூடு, இடுப்புக்குழினா நம்ம சிறுநீரகம்னு எழுதுவோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. என்னென்ன நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது, அது எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு நெப்ரான்கள் ஆகும். நமது மூளையில் சாம்பல் நிற பகுதியில் எவ்வளவு சதவீதம் நீர் இருக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா மனித உடம்புல 70% நீர் இருக்கும். ஆனால் நம்ம மூளை செயல்படுறதுக்கு நீர் ரொம்ப அவசியம். நமது மூளையின் சாம்பல் நிற பகுதியில் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் வாட்டர் இருக்குது. ரிமைனிங் 15% வந்து கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு இருக்கிறது. கார்டெக்ஸ் மெடுலா போன்ற பகுதிகள் எங்கு காணப்படுகின்றன? கார்டெக்ஸ் மெடுலா போன்ற பகுதிகள் சிறுநீரகத்தில் காணப்படுகின்றன. மனித உடலில் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது? இப்போ நம்ம தோல் தான் வந்து மனித உடலில் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு ஆகும். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு பார்த்திங்கன்னா எது? மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள் ஆகும். மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் என்ன? இப்போ மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டையோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் பொறுத்துக கொஸ்டின். அதே மாதிரி இந்த மனித உடலின் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு, மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பெல்லாம் புக் பேக் தான். பொறுத்துகளை பார்த்திங்கன்னா காது, இது வந்து ஒளி, எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. உதரவிதானம், இது வந்து என்னது? தட்டையான தசை. இதயம், இதய தசை, நுரையீரல்கள் வந்து நுண்காற்று பைகள் காணப்படுகின்றன. இதோட வந்து நம்ம டேர்ம் 2ல் லெசன் 6 முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம் 2ல் லெசன் 7 பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கணினியின் பாகங்கள் என்னென்ன. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக இது இருக்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். கணினியின் பாகங்கள் பார்த்திங்கன்னா CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இன்புட் யூனிட் அண்டு அவுட்புட் யூனிட். இப்போ நீங்கள் CPUவில் பார்த்தீங்கன்னா உள்ளீடகம் இன்புட் யூனிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸ், ஸ்கேனர், பார்கோட் ரீடர், மைக்ரோஃபோன், வெப் கேமரா, லைட் பென், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள். இது நம்ம கீபோர்டுனா முதலே பார்த்துருக்க விசைப்பலகை, மவுஸ்னா சுட்டி, ஸ்கேனர்னா வருடி, பார்கோட் ரீடர் இதை வந்து பட்டை குறியீடு படிப்பான், மைக்ரோஃபோன் ஒளி வாங்கி, வெப் கேமராவுக்கு வந்து இணைப்பட கருவி, லைட் பென் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஒளி பேனான்னு சொல்லுவோம். வெளியீட்டகம், அதாவது அவுட்புட் யூனிட்டுக்கு உதாரணங்கள் யாவை? மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், பிளாட்டர் இதெல்லாம் வந்து என்னது? அவுட்புட் யூனிட்ஸ். இப்போ மானிட்டர்னா கணினி திரை, பிரிண்டர்னா அச்சுப்பொறி, ஸ்பீக்கருங்க வந்து ஒளிபெருக்கி, வரைவிங்கிறது பிளாட்டர். கணினி திரையின் வகைகள் யாவை? இப்போ நம்ம முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா டிவி சைஸில் இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னது? சிம்பிளாக CRT கேத்தடர் டியூப் திரை, அதே மாதிரி TFT தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் திரை. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா CRT விட TFTயில் லைட்டாக மின்சாரம் வந்து குறைவாக யூஸ் பண்ண முடியும். கணினியின் வகைகள் யாவை? இப்போ கணினியின் வகைகள் பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மைக்ரோ ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். சூப்பர் கம்ப்யூட்டர்னா இது மீ கணினி, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னா பெருமுக கணினி, மைக்ரோ ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர்னா நுண்கணினி அல்லது தனியாள் கணினி, மினி கம்ப்யூட்டர் இதுக்கு என்ன சொல்லனா குறுமுக கணினி. தனியாள் கணினியின் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டரில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன் பர்சனல் கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா மேசை கணினி, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், மடிக்கணினி, லேப்டாப், பலகை கணினி இதை வந்து என்ன சொல்லனா வரைபட்டிகை, அதாவது டேப்லெட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்லனா வரைபட்டிகை வந்து டேப்லெட்டுங்கிறது வரைபட்டிகை. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்தை வந்து தமிழில் வந்து ஊடலைன்னு சொல்லுவோம். வைஃபை வந்து அருகலை. இந்த தமிழ் மீனிங்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ப்ளூடூத்னா ஊடலை, வைஃபைனா அருகலை. விரலிங்கிறது பென்ட்ரைவ். விரலி என்பது டேஸாக பயன்படுகிறது. இது வந்து புக் பேக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து இன்புட் யூனிட், உள்ளீட்டு கருவி, வெளியீட்டு கருவி, சேமிப்பு கருவி, இணைப்பு கம்பி அப்படி இருந்ததுன்னா நம்ம என்னென்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா சேமிப்பு கருவி. இதில் பார்த்திங்கன்னா பொறுத்துக காணொளி படவரிசை இதை வந்து என்னதுன்னா இணைப்பு படம், அந்த VGAக்கு வந்து காணொளி படவரிசை. அருகலை வந்து கம்பியெல்லாம் இணைப்பு தான் வந்து அருகலை. அச்சுப்பொறி பார்த்திங்கன்னா வெளியீட்டு கருவி, அதாவது பிரிண்டர் வந்து வெளியீட்டு கருவி. விசைப்பலகை கீபோர்டு வந்து என்னது உள்ளீட்டு கருவி. மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு இது வந்து என்ன பார்த்திங்கன்னா LED லைட் எமிட்டிங் டயோடு தொலைக்காட்சியில் யூஸ் பண்ணுறதுக்கு மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு.